من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவோடு ஒரு அழகிய நெருக்கமும் தொடர்பும், அவனை பயந்து வாழும் நசீபும் இருந்தால், அல்லாஹுவோடு தொடர்பு இருக்கணும், நெருக்கம் இருக்கணும், அவனை பயந்து வாழணும். பயம் என்பது மரியாதை கலந்த பயம். ரப்பின் மீது ஒரு பயம், புலியை பயப்படுற மாதிரி, கரடியை பயப்படுற மாதிரி அல்ல. அது ஒரு பெரிய மகத்துவம் நிறைந்த பயம். மழை பெய்யும் என்றால், இடி இடிக்கும் என்றால் அன்னலாரின் உடல் மாறும் என்கிறார்கள். திடீர்னு ஒரு சூழ்நிலை மாறுச்சுன்னா ரசூலுடைய நிலை மாறி நேராக பள்ளிக்கு ஓடி போயிடுவாங்க. ஏன், எனக்கு ஏதேனும் நடந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். அந்த லிங்க் அல்லாஹ்வோடு இருக்க இருக்க பூமியிலும் வானத்திலும் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்கள் சர்க்காருடைய உடல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. இதுதான் உண்மையான அல்லாஹ்வுடைய தொடர்பின் அடையாளம். ஏதாச்சும் நடந்துருமோ, அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிடுமோ அங்கிற பயம்.
இங்கே அல்லாஹ் சொன்னான், அந்த பயம் யாருக்கு இருக்குமோ, அல்லாஹ் பயந்து வாழ்றது, தப்பு செய்ய பயம் வந்துடும், ஏதாவது தீங்கா பயம் வந்துடும். அல்லாஹ்வுக்கு முன்னால நம்ம எப்படி தப்பு பண்றது? அல்லாஹ்வை நினைச்சு பயப்படும் போது அதன் பாதிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அதன் விளைவு என்ன அப்படின்னா நம்மள்ட்ட தப்பு நடக்காது, சரியாயிடும். தவறு செய்யக்கூடிய மனநிலை மாறும். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் ஒருத்தர் பயந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரா, தவறு தப்புகளை எல்லாம் விட்டுருவார், அநீதிகளை விட்டு விடுவார். எந்த வகையான வாழ்க்கையில் தவறான போக்கு இருக்காது. அவருக்கு என்ன கொடுப்போம்? அல்லாஹ் சொன்னா, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்வை யார் பயந்து வாழ்ந்தார்களோ, நெருக்கடியிலிருந்து அவரை விடுவிப்போம். நெருக்கடி வராது. வியாபாரத்தில் நெருக்கடி வருமா? தொழிலிலே வருமா? பொருளிலே வருமா? வராது. வரும்போது விடுவித்து விடுவோம். அவருக்கு நாம் நெருக்கடி நிலை வருவதில் இருந்து பாதுகாத்து விடுவோம். ஏன்? அவர் என்ன பயந்து நடக்கிறார்? ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு தவறு செய்வதற்கு, அவர் செய்யல. என்ன பயந்து நடக்கிறார்? அவருக்கு நெருக்கடியை கொடுக்க மாட்டோம். ஒரு துணி வியாபாரி வீதியிலே துணி வியாபாரம் பண்ணிட்டு வர்றார். கொஞ்சம் அழகான மனிதர், ஆள் கொஞ்சம் கவர்ச்சியானவர், தலையிலே துணி பொட்டலத்தை வைத்துக் கொண்டு வீதி வீதியாக துணி வியாபாரம். ஒரு அரச குடும்பத்து பெண்மணி அவரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு தன்னுடைய அடிமை பெண்ணை அனுப்பி அவரை உள்ள கூப்பிடு, வியாபாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவரும் உடனே அந்த துணியோட உள்ள வந்துட்டார். வியாபாரம் பண்ணணும்னு சொன்னதுனால வந்த உடனே துணி போட்டு கீழே இறக்கி வைக்கிறாங்க. பூரா பெண்கள் உடுத்துகின்ற ஆடைகள். கூப்பிட்டது சாதாரண பெண் அல்ல, அரச குடும்பத்து பெண்மணி. அப்போ வியாபாரம் கொஞ்சம் நல்ல வியாபாரம் பறக்கத்தா இருக்கும். உள்ள கொண்டு வந்து துணி இறக்கினார். எடுத்து எந்த ட்ரெஸ் வேணும்னு ட்ரெஸ்ஸுகளை எடுத்து போட அந்த அம்மா எதையும் பார்க்கவில்லை. என்னம்மா கூப்பிட்டீங்க? சரக்கு எடுத்து போடுறேன், பார்க்கல. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன வேணும்? நீ வேணும் என்றால். நீ வேணும் எனக்கு. அவர் நல்ல மனிதர், அழகாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் பல நாள் வீதியிலே வியாபாரம் பண்ணுகிற போதெல்லாம் அவரை கண்காணித்த அந்த பெண்மணி, அரச குடும்பத்து பெண்மணி, அவர்கள் தவறு செய்ய துணிகிறாள். நீ வேணும் என்றால் அவர், நான் வியாபாரி, என்னிடத்தில் வியாபாரம் மாத்திரம்தான் நீங்கள் வாங்க வேண்டுமே தவிர இந்த பேச்சு அழகல்ல என்றார். உன்னை அடையாமல் நான் இன்று விடப்போவதில்லை. உடனே துணியை கட்டிட்டு வெளியில ஓட வருகிறார். அப்பதான் தெரியுது அவர் வந்த எல்லா கேட்டும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க. கேட்டை பூட்டிட்டாங்க. அங்கங்க ஓடி போய் ஒண்ணுமே நடக்கல. எனக்கு ஆசைக்கு நீ கட்டுப்படுங்கிறா. அவர் சொன்னார், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், நீ தப்பு பண்ணாத. அதற்கு அந்த அம்மா பதிலே கொடுக்கல. நீ எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் அரசாங்கத்துக்கு முன்னால் உன்னை அவமானப்படுத்துவேன். நீ என்னை தவறு செய்ய வந்ததாக சொல்லி உனக்கு நான் தண்டனை வாங்கி தருவேன் என்றார். அவர் பயப்படல. சரி விடுங்க, சாமாங்க இருக்கட்டும், எனக்கு சுய தேவை பூர்த்தி செய்துட்டு வந்துடுறேன், அதை செய்துட்டு வா போன்ட்டாங்க. அவர் உள்ள அனுப்பிட்டாங்க. சுய தேவை பூர்த்தி செய்ய போனவர் வரவே இல்லை. ரொம்ப நேரமாச்சு. கதவை திறந்தால் அவர் மாதிரி அசிங்கப்பட்டு வருகிறார். என்ன அசிங்கம்? உள்ள போய் மழை ஜலத்தை எல்லாம் அள்ளி மேலே பூசிட்டு வந்துட்டார். இந்த மலத்தை எல்லாம் அள்ளி மேலே பூசிட்டு வர்றார். அந்த அம்மா பார்த்துட்டு, அது ராஜ குடும்பத்து பெண்மணி, ரொம்ப அழகான பெண்மணி, கண்ணியமான பெண்மணி. ஆனால் ஏதோ ஆசைக்கு அடிமைப்பட்டு அவரை உள்ளே அழைத்தார் தவறு செய்வதற்கு. இந்த அசிங்க கோலத்தை பார்த்து வெளியில தள்ளு அப்படின்ட்டாங்க. அவர் வெளியில வந்துட்டார். அந்த காட்சியை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டான். என்ன நடந்துச்சு நீங்க வரலாறை திறந்து பார்த்தால் அதற்கு பின்னால் அவர் உடம்பு போய் கழுகிறார், கழுகி சுத்தமாயிட்டார். அதுக்கு பின்னால அவர் எங்கே நடந்தாலும் அந்த வீதியெல்லாம் மணக்கும். அவர் அத்தர் பூச மாட்டார். அவர் உடலில் அத்தர் மணத்தை அல்லாஹ் வர வைத்தான். அவர் உடலிலே அத்தர் மணம்.
அல்லாவே வர வைத்தான். எங்க மோந்தாலும் மணக்கும். என்ன அத்தர் போட்டீங்க? நான் ஒரு அத்தரும் போடல. அவன் எத்தனை பெரியவன்! அல்லாவை பயந்தால் அல்லாஹ் சொன்னான், அல்லாவை யார் பயந்து விட்டார்களோ அவர்களுக்கு நெருக்கடியிலிருந்து விடுதலை. மஹ்ரஜன்கிறான். அவர் அங்க தன் ஆசையை அடக்கினார். ரப்புடைய பயம் வந்துச்சு. என் ரப்பு பார்க்கிறானே, இவ்வளவு நேரா வீதி வீதியாக உலாவர வைத்து வியாபாரம் செய்து அலாலாக சம்பாதிக்கிறேன். இன்றைக்கு இந்த பெண்ணிடத்தில் நான் அகப்பட்டு கொண்டேன். ஏதேனும் தவறான வாழ்க்கை வாழ்ந்து விட்டால், அந்த பெண்ணு விபச்சார பெண் அல்ல, ராஜ குடும்பத்து பெண், அழகான பெண், லட்சணமாக இருக்கிறார்கள், உயர்ந்த அன்பளிப்பு தருகிறேன் என்கிறார்கள். அதை தாண்டி அல்லாஹ் என்னை பார்க்கிறானே, ரப்புக்கு முன்னால் நான் பாவம் செய்வதா? சந்தர்ப்பங்கள் கிடைத்து அந்த சந்தர்ப்பத்தை அல்லாவை பயந்து விட்டார்கள் இல்லையா, அவர்கள் தான் மகத்தானவர்கள். நிறைய பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உயர்ந்தவர்களே சருகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கான். அதனாலதான் அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க கூடாது என்று மார்க்கம் எழுதுகிறது. நம்ம ஒரு பெண்ணோடு இருக்கிறோம்னா அவங்க குடும்பத்துக்காரங்க இருக்கணும். தனித்து ஒரு அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் இருக்கக்கூடாது. ஷைத்தான் இடத்தில் கேட்கப்பட்டது, மனிதர்களை நீ எப்போது வழிகெடுப்பாய், எப்போது வீழ்ச்சியில் உன்னுடைய சூழ்ச்சியிலே வீழ்த்துவாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான், அவர்கள் தனித்து அவளை ஒரு அந்நிய பெண்ணோடு உட்கார வச்சிட்டேன்னா அந்த நேரத்தில் என் சூழ்ச்சி அரங்கேறும் என்றான். ஒரு அந்நிய பெண்ணோடு அவன் தனி ஆயிட்டாலும் என் சூழ்ச்சி அரங்கேறும். அடுத்து அவன் நல்ல கோபப்படும் போது அந்த நேரத்தில் என் சூழ்ச்சி அரங்கேறும். கோபத்தில் முறுக்கி விட்டுருவேன். அவன் என்ன பேசுவான் என்ன செய்வான்லாம் தெரியாது. கோபத்தில் சில பேர் கிறுக்கனாயிடும், பைத்தியமாயிடுவான். அது ஏன் வேலைங்கிறான் ஷைத்தான். கோப நேரத்தில் அவனை நான் சரியாக கெடுத்து விடுவேன். ஒரு தனித்து ஒரு பெண்ணோடு இருக்கும் போதும் அவன் சூழ்ச்சியில் அவனை ஆழ்த்தி விடுவேன் என்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அப்போ எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்த போது வியாபாரம் தான் எனக்கு வேலையை தவிர இந்த காரியம் ஹராமானது, அல்லாவை நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார் இல்லையா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான். இன்று ஓதப்பட்ட வசனம், அல்லாவை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடி நிலையிலிருந்து விடுதலை வழங்குவான். அவருக்கு இரண்டாவது பாயிண்ட கொடுக்கிறான். அவருக்கு இரணம் கொடுப்பான், கணக்கிட முடியாத இரணம் கொடுப்பான். கணக்கிடலாம் முடியாது. வாசலை திறந்து வச்சிருவான். ஏன்? என் அடியான் என்ன பயந்து வாழ்கிறான். அல்லாஹ் பயப்படுறது. அதான் சொன்ன, சிங்கத்தை பயப்படுற மாதிரி இல்லை, புளிய பயப்படுற மாதிரி இல்லை. சிங்கத்தை பயந்தா விரண்டோடுவோம், புளிய பயந்தா விரண்டோடுவோம், பாம்பை பயந்தா விரண்டோடுவோம். அல்லாஹ்வை பயந்தா அல்லாவின் பக்கம் ஓடுவோம். பாம்பை கண்டு பின்வாங்குவோம், சிங்கத்தை கண்டு பின்வாங்குவோம், புலியை கண்டு பின்வாங்குவோம். அல்லாவின் பயம், அல்லாவின் பக்கம் முன்னோக்குவோம். அதுதான் அல்லாவின் பயம். சருக மாட்டார், தவறு செய்ய மாட்டார். சந்தர்ப்பம் கிடைக்கிற போதும் வீழ மாட்டார். இரண்டாவது, அவருக்கு நாம் நெருக்கடி விடுதலை கொடுத்து விடுவோம். இரண்டாவது, அவர் கணக்கெல்லாம் பார்க்க முடியாது, கொட்டி விடுவோம்ங்கிறான். அல்லாஹ் ரிசுக்கு வாசலை திறந்து வச்சுட்டா யாருங்க தடுக்க முடியும்? நமக்கு அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு, ஆளை க்ளோஸ் பண்ணிடணும், இவர் வருமானத்தை தடுத்துடணும், கொடுக்க விடக்கூடாது, போக விடக்கூடாது, அவர் கடையை மூட வச்சிடணும்னு 4 எதிரிகள் பேசினாலும் 4000 எதிரி பேசினாலும் நம்ம ரிசுக்கை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ரிசுக்கை கணக்கிடாம வாசலை திறந்து விட்டால் அந்த ரிசுக்கை தடுக்கிற சக்தி மனுஷனுக்கு இல்லை. எங்க வீட்டு வாசலை தட்டி கொண்டு கொடுத்துட்டு போயிடுவான் ரிசுக்க அல்லாஹ். உங்க மேல அல்லாஹ் ரிசுக்க கொடுக்கணும்னா உங்க வீட்டில் நீங்க இருக்கணும் தேவையில்லை. நீங்க இல்லாத போது கதவை தட்டி ரிசுக்கு உள்ள வந்துடும். யாருக்கு? அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு. திருக்குர்ஆன் இன்று ஓதப்பட்ட வசனம் அழகான பாடம். அது கொஞ்ச நேரம் தான் பேசுற நேரம், அதனால நான் நிறைவுபடுத்துகிறேன். இந்த ஒன்று போதும். வாழ்க்கை நெடுகிலும் அல்லாஹ்வின் பயம் இருக்கட்டும். ஆபாசங்கள் வராது, அசிங்கங்கள் அரங்கேறாது, பாவங்கள் நடக்காது, குற்றங்கள் நடக்காது. எது சூழல் ஒத்து வந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் வந்தால் இது எல்லாத்தையும் விட்டு விட்டு அவன் பக்கம் போகி விடுவோம். அவன் நம்மை பாதுகாப்பான் மாத்திரமல்ல, ரிசுக்கையும் கணக்கிடாமல் கொடுத்து விடுவான். தௌஃபீக் செய்வானாக, பொருந்தி கொள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு
அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.